கோவையை அடுத்த குனியமுத்தூர் பகுதியில் திடீரென மரம் சாய்ந்த நிலையில் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட கார் ஓட்டுநரால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பார்ப்பவர்களை பதற வைக்கும் காட்சியாக இருக்கிறது. நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள். நூல் இழையில் அந்த காரானது இந்த சம்பவத்திலிருந்து தப்பியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? தற்பொழுது சாலையில் விழுந்திருக்கக்கூடிய அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்ன கார்த்திக்? வணக்கம். கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பாத்தீங்கன்னா சாரல் மழையும் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இன்றும் நாளையும் அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த சூழல்ல குனியமுத்தூர் பகுதியில் காலை 9 மணி அளவில் பாத்தீங்கன்னா சாலையில் சாலையோரமா நின்ற மரம் சாய்ந்து விழுந்தது. அப்போது அதிர்ஷ்டவசமாக அந்த கார் ஓட்டுநர் அந்த மரம் விழுவதை பார்த்து முன்கூட்டியே காரை நிறுத்திவிட்டார். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் தீயணைப்பு துறையினருக்கும் உடனடியாக தகவல் கொடுத்தார்கள். அங்கு ஊழியர்கள் உடனடியாக அந்த மரத்தை வெட்டி அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்தை சரி செய்தனர். இது மட்டும் இல்லாம மாநகர் மட்டும் இல்லாம வால்பாறை மேட்டுப்பாளையம் பகுதிகளில் மீட்பு படையினர் முகாம் பெற்றிருக்காங்க. வால்பாறையில் கூட பல பகுதிகள் மரம் விழுந்திருக்கு. அந்த மரங்களையும் உடனடியாக அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இதுபோன்று சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மரங்கள் விழுவதனால ஒரு பதட்டமும் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. நன்றி கார்த்திக், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.